அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. நம்ம ஆலயத்தில் தொடர்ந்து பல யாகங்கள், தொடர்ந்து பல பூஜைகள் செஞ்சிட்ருக்குறோம். அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எப்படின்னா நித்தியப்படி அம்பாளுக்கு அதாவது விசேஷமான அபிஷேகங்கள், ரொம்ப ஒரு அதாவது என்ன சொல்கிறது, அலங்கார சுர்பிணியாக அம்பாளுக்கு அலங்காரம். அது மட்டும் இல்லாமல் பஞ்சநாத தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆலயம்ங்கிறதுனால இங்கே சிறப்பான அர்ச்சனைகள், சிறப்பான பூஜை முறைகள், காலையில் ஹோமம், சாயங்காலம் சண்டியாகும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய இல்லத்துலேயும் பார்த்தீங்கன்னா 3 அம்பாலையும் அழைத்து வந்து செய்யக்கூடிய பூஜை முறைகள், மாதம் மாதம் மக்களுடைய துன்பங்கள் தீர, துயரங்கள் தீர பல யாகங்களை செய்துட்டு வரும். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் வருது. அதெல்லாம் குழந்தைங்க அதிகப்படியான மதிப்பெண்ணையும் நினைவாற்றலோட உள்ள திறமையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் யாகம் பண்ணுறோம். எந்த இடத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக நேரில் வரணும் குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு. காரணம் எதனாலன்னா, அந்த குழந்தைங்களை அமர வைத்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சங்கல்பங்கள் செய்து, அட்சதை வைத்து சங்கல்பங்கள் செய்து குழந்தைங்களுக்கு நினைவாற்றலை பெருக்கக்கூடிய தன்மையில் ஞானத்தை அருளக்கூடிய தன்மை மாதங்கிக்கு உண்டு. அதே நேரம் ஸ்ரீவித்யா அயகிரிவர் ஹோமத்தை செய்து அந்த குழந்தைங்க கையாலேயே யாகத்தில் 10 பேரை உட்கார வச்சு ஒரு 10 சங்கல்பத்தை செய்து அதுக்கப்புறம் அவங்கள கீழே இறக்கி இப்படி தொடர்ந்து நாங்கள் பண்ண போகிறோம். யாகத்திலேயே குழந்தைங்கள அமர வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு எப்போவுமே திறமைகள் வெளிப்படுறதுக்கு உண்டான எந்திரத்தை கையில் கொடுக்கலான் இருக்கிறோம். காரணம் எதனால் அப்படின்னா, அந்த குழந்தைங்க கல்வியில் மேலும் மேலும் முன்னேற்றத்துக்கு வரணும். அவங்களுடைய வாழ்க்கையில் கண் போன்றது கல்வி. அப்படிப்பட்ட கல்வி சிறக்கிறதுக்காகவும், நினைவாற்றல் பெருகிறதுக்காகவும், குழந்தைங்க அதிக மதிப்பெண்களை எடுக்கிறதுக்காகவும் தாய்மார்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்துங்க. காரணம் எதனால் அப்படின்னா, மக்குன்னு சொல்கிறதுக்கு எந்த குழந்தையும் கிடையாதுங்க. எல்லா குழந்தைக்கும் பல திறமைகள் இருக்கும். நேர காலங்களை பொறுத்து குழந்தைகளுடைய கல்வியின் நிலை மேலோங்கிறதும் கீழே இறங்குறதும் உண்டு. அப்படிப்பட்ட நிலையை மாற்றக்கூடியது இங்கே ஜாதி மதம் பேதம் எதுவும் கிடையாது. அது கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு உங்கள் குழந்தைங்களை இங்கே அழைச்சிட்டு வாங்க. நாங்கள் அமர வைத்து குழந்தைங்களுக்கு சங்கல்பம் செய்து அந்த குழந்தைங்க திறன்பட கல்வி கற்கக்கூடிய அந்த திறமையை நாங்கள் வளர்த்து கொடுக்குறோம். ஞானத்தை கொடுக்கக்கூடிய பல விஷயங்களை செய்து கொடுக்குறோம். குழந்தைங்க நல்ல கல்வியில் முன்னேற்றத்துக்கு வரட்டும். இந்த ஒரு அரிய வாய்ப்பை அனைத்து பெற்றோரும் பயன்படுத்துங்க. அனைத்து குழந்தைங்களும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்துங்க. காரணம் எதனால்னா, இது அற்புதமான ஒரு ஆலயம். உங்களுக்காக, உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லத்தில் விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் இங்கே ஆலயத்துக்கு வாங்க. ஏன்னா முழமுதற் கடவுள் விநாயகர் பெருமான், அவரை வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் 2 சனிக்கிழமை கண்டிப்பாக உங்களுக்கு லீவு இருக்கும். நீங்கள் ரொம்ப மெனக்கிடுறதுக்கு வேலை இருக்காது, அழகாக வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இது முற்றிலும் இலவசம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ₹1 நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு வேலை கிடையாது. தாய்மார்கள் தான் இதில் கவனம் எடுத்துக்கணும். காரணம் எதனாலன்னா, தாயினுடைய சிந்தனை, தகப்பனுடைய அரவணைப்பு இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்வழி கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்வழி கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் இந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது. அனைத்து வகையான திறமைகளும் வெளிப்படக்கூடிய அதிசய மந்திரங்கள். எல்லா இடத்துலையும் கல்விக்கு யாகங்கள் பண்ணலாம், கல்விக்கு பூஜைகள் பண்ணலாம். ஆனால் சூட்சமமாக செய்யக்கூடிய ஒரு பூஜை இருக்குது, சூட்சமாக பண்ணக்கூடிய யாகங்கள் இருக்குது, சூட்சமாக மந்திரங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 8 விதமான தேவதைகளை ஆவகானம் செய்து கல்வி சிறக்க நாங்கள் பூஜை பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஞானம் இருக்கும், திறமை இருக்கும், அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்துங்க. இந்த யாகத்தில் கண்டிப்பாக கலந்துக்கங்க. உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான அந்த பள்ளியினுடைய நிலை மாறக்கூடியது, அதாவது கல்வியினுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழிவகைகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய் ஷாரா.